ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இதில் பார்த்தீங்கன்னா வந்து வெனிலா ஃபைனான்ஸ் ஒரு ஆடரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆடரில் வந்து பார்த்தீங்கன்னா கோனுங்கிற காயின் வந்து மெயின் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் ட்ரேடிங் இருக்குது அண்ட் ஆடர் ஆஃப் காயின்ஸ், அதாவது நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைமுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்ம் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் சில மிஷின்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னென்னு வந்து 18 எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இதில் இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்குள்ள ஒரு விஷயம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அதை பற்றி நான் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான வீடியோ பொறுத்தல. ஸோ வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெனிலா ஃபைனான்ஸ் நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிவிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு 3.51K கோன்ஸ் இருக்குது, அதாவது 3510 இருக்குது. ஸோ அது அதிகமாக ஏர்ன் பண்ணுற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா அந்த மைனிங் இல்லை, அது வந்து ஏறும். ஸோ அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் போதும், அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லேர்ன் ஆப்ஷன் இருக்குதுல, இதில் போனீங்கன்னா சின்ன இருக்கும். ஸோ கேட்டிக்ஸாக நீங்கள் ப்ளே பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், அண்டு எக்ஸ் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி சின்ன இதெல்லாம் முடிச்சிடலாம். ஸோ பிகினர் டுட்டோரியல் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி ஆகணும். ஸோ டெய்லி செக்இன் வந்து பாருங்களேன். ஸோ டெய்லி செக்இனில் வந்து ஃபஸ்ட் டே நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டே இங்கே வந்து கொடுத்து செக்இன் கண்டினியூஸ்லி கொடுத்துருக்கு. ஸோ நான் கொடுத்து பார்த்தா ஒர்க் ஆகலை. ஸோ ட்ரேடு கொடுத்தா தான் வரும் போல். லைக் நம்ம ட்ரேடு வந்து பண்ணிடலாம். ஸோ ட்ரேடு பண்ணிட்டு நான் எப்படி கலெக்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ ட்ரேடு வந்து உங்களோட மணி வந்து ஒர்க் பண்ண மாட்டீங்க, இல்லை நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது கோன் வச்சு தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக அப்புறம் பார்ப்போம். இப்போ வந்து என்ன பண்ணால் ஃப்ரெண்ட்ஸுக்கு போயிட்டு உங்களோட இன்வைட் இருக்குல்ல, அது காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு அது வந்து நீங்கள் ஒருத்தர் இன்வைட் பண்ணால் உங்களுக்கு 1000 கோன் தருவாங்க. ஸோ இப்போ அதுக்காக நான் பண்ண சொல்ல, இங்கே வந்து மேலே வந்து பாருங்கள், லெஃப்ட் சைடு மேலே ஸோ ஆப்ஷன் பட்டன் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் கோன் இருக்கும். ஸோ அந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னையோட முடிய போகுது. ஸோ அதாவது 11 நீக்குள்ளே நீங்கள் வந்து பண்ணிவிடுங்க. ஸோ பிகினர் டுட்டோரியல் இருக்குது. ஸோ லெக்ஸ்கோ கொடுத்தீங்கன்னா இதிலே வந்து அவங்க என்னென்ன பண்ணணும், ஸோ அது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிவிடுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்து வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இதை டாஸ்க்லாம் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு 1000 கொடுத்துருவாங்க. அப்புறம் மேலே வந்து பாருங்களேன். ஸோ இதான் வந்து இந்த எக்ஸ்க்ளூசிவ் கோன் ஆர்டர் ஆப் இருக்குது. நீங்கள் ஷேர் டு ஏர்ன் அப் டு 15K இருக்குல்ல, இது கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களை நேம் சேவ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ என்னோட நேம் வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நேம் வந்து முடிஞ்சிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கேட்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துட்டு இங்கே ஷேர் அண்ட் எக்ஸ் அக்கௌண்ட் இருக்கும், அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நீங்களே வந்து எழுதிக்கோங்க. ஸோ குட் ப்ராஜெக்ட் அது மாதிரி இருக்குது, குட் ப்ராஜெக்ட் ட்ரை நவ். ஸோ அந்த மாதிரி நீங்களே ஏதோ ஒரு போட்டு நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருந்த அந்த லிங்க்கை வந்து நீங்களே பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு போஸ்ட் கொடுத்துவாங்க. ஸோ போஸ்ட் கொடுத்துட்டு போஸ்ட் சென்ட்னு வரும். ஜஸ்ட் என்ன பண்ணி காப்பி பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ காப்பி பண்ணி லிங்க் எடுத்து வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டு சப்மிட் கொடுத்துக்கிறேன். ஓகே, சப்மிட் ஆனதுக்கப்புறம் ஸோ 1 to 3 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு உங்களுக்கு இது கொடுத்துருவாங்க. இந்த 15K கொடுத்துருவாங்க. நான் வெல்கம் கிஃப்ட் வந்து 1000 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆல்ரெடி நான் வெல்கம் கிஃப்ட் எடுத்துட்டேன். பட் இப்போ நம்ம பண்ணதுக்கு அந்த 1000 இப்போ இது முடிச்சோம்ல, அதுக்கு 1000 கொடுத்துருக்காங்க. ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து ட்ரேட் பண்ண. ஸோ ட்ரேட் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் மைனிங்கும் இருக்குது. ஸோ மைனிங் வந்து பாருங்களேன். ஸோ ஹை ட்ரேடிங் வால்யூம் பூஸ்ட் யுவர் கார்ட் லெவல், அதாவது நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் அதிகமாக ட்ரேட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு இந்த லெவல் ஏறும். ஸோ ஃபஸ்ட் லெவல் 0, அது நம்ம ஒன்றும் கிடைக்காது. அடுத்து வந்து பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு 1.1K நீங்கள் ட்ரேடிங் வால்யூம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் 1 வந்து 50 per hour மைனிங் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா கேடிசன் வர 3 hours ஒன்ஸ் கூட நீங்கள் உள்ள வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மைன் ஆகாது. ரைட், அப்புறம் நம்ம ட்ரேடிங்கில் போய் ஜஸ்ட் ஒரு ட்ரேடிங் முடிச்சுட்டு வருவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு அவங்க கொடுக்குற அந்த ஆட் ஆப் காயின்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ இது உங்களுக்கு சின்ன விஷயம் தான். இப்போ நீங்கள் கொடுத்துருக்க பாயிண்ட்லேருந்து அது மேலே போகாமல் கீழே போகுமா, அது வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைமோடு அந்த டைம் வந்து எக்ஸாக்டாக என்னன்னு தெரியல. இப்போ வந்து எனக்கு மேலே போகணும்னு நினச்சிக்கிறேன். ஜஸ்ட்டு வந்து லாங் கொடுத்துக்கிறேன். இல்லை கொடுத்தீங்கன்னா ஷார்ட் ஆகிடும். இப்போ லெஃப்ட் சைட் லாங் வச்சு லாங்னா மேலே ஷார்ட்னா கீழே. இப்போ வந்து நம்ம எவ்வளோ பெட் பண்ண போகிறோம். ரைட் சைடு வந்து 0.1 BTC இருக்குது, அது 2 கோனு. இதே 1 BTCனா 20 கோனு, 5 BTCனா 100 கோனு. ஸோ நமக்கு ரிஸ்க்கு பொறுத்த அளவுக்கு தான். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 20 கோன் வச்சுன்னா ப்ளேஸ் ஆர்டர் கொடுக்குறேன். ரைட், இப்போ பாருங்கள், அது மேலே போக ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ளஸில் வரும். அது கீழே போச்சுன்னா அது மைனஸ் ஆகிடும். ஸோ அது மைனஸ் வந்து இப்போ கரெக்டாக ஷோ ஆகலை. ஆக்சுவலி இப்போ மைனஸில் போகுது, எனக்கு ஓவரால் 0 தான். இப்போ நான் மேலே போகும்போது என்ன பண்ணணுன்னா ஜஸ்ட் அது க்ளோஸ் கொடுத்து நான் அதை வந்து இன்ஸ்டண்ட்டாக க்ளோஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கான ப்ராஃபிட் வந்து எனக்கு வந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து க்ளோஸ் கொடுத்துட்டேன். என்னென்னா டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ 4.5K இருக்கா. இப்போ நான் அகைன் ஒன்று கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ கொடுத்தப்பறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ROI வந்து பாருங்கள், மறுபடியும் கீழே போச்சுன்னா காட்ட மாட்டேங்குது. ஆனால் மேலே போச்சுன்னா அந்த மாதிரி அதிகமாக காட்டுது. அதிகமாக இருக்கும் என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு வந்து க்ளோஸ்னு ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள், க்ளோஸ் கொடுத்துட்டிங்கன்னா அதே பாருங்கள் 4.50K தான் வருது. ரைட், இது என்னன்னு சரியாக தெரியல எனக்கு. ஸோ ஒரே டைம் லாங் ஷார்ட் ஒன்றா பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ லாங் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன், இமீடியட்டாக ஷார்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்றுத்தில் லாபம் வந்தால் ஒன்றுத்தில் நஷ்டம் வரும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதான் இப்போ அந்த டைம் வந்து எது லாபம் வருதோ அதை பட்டுன்னு வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் இன்னொன்று நஷ்டம் ஆகுதுல, அதை நீங்கள் வெயிட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ அங்கே பாருங்கள், இப்போ வந்து 4.47K இருக்கா. இது நீங்கள் எவ்வளோ வேணும் BTC ஏற்றி கூட நீங்கள் வந்து இது பண்ணலாம். நமக்கு வந்து வால்யூம் தான் முக்கியம். ஓகேவா. ஸோ இதை நான் க்ளோஸ் அடிச்சிடுறேன். இப்போ அது கொண்டாரு கட்சி இது கீழே இறங்கிச்சுன்னா இப்போ இதையும் க்ளோஸ் அடிப்போம். ரைட், இதையும் க்ளோஸ் அடிச்சிடுறேன்.
ஆனால் பாருங்களேன் ஓவரால் எனக்கு வந்து லாஸ் மாதிரி தான் காட்டுது. ஸோ 4.50 வந்துச்சு, 4.47 வந்திருக்கு. ஸோ இந்த ஃபீலாம் போகும்ல அந்த மாதிரி கணக்கு நினைக்கிறேன். இப்போ வந்து ட்ரேடிங் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா நான் 87 பண்ணிட்டேன். நான் 100 பண்ணணும்னு நினைக்கிறேன். 100 பண்ணால் தான் அங்கே வந்து போகும். ஸோ 100 பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் லெவல் போயிடுச்சு. ஆனால் ட்ரேடிங் நான் க்ளோஸ் பண்ணலை, அதான் இப்போ வந்து முக்கியம். அதை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ அங்கே பாருங்கள் அவன் லாபத்தில் வந்து டக்குன்னு க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள் 4.53K. இது நம்ம நேரத்தை பொறுத்து அது மேலே போதா இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த ஏர்ட்ராப் காயினோட கோன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வால்யூம் அதிகமாக பண்ணி, ஸோ லாஸ் ஆனால் பரவாயில்லைங்க, வால்யூம் அதிகமாக பண்ணி நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு இந்த லெவல் டக்குன்னு ஏறும். அண்டு 3 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் 3 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மற்ற விஷயம் இப்போ கேட்டிசனில் ஒரு ஈவெண்ட் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். முதல்ல நீங்கள் இது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நான் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேடிங் முடிச்சிட்டேன். ஸோ ட்ரேடிங் முடிச்சதுக்கு எனக்கு டெய்லி செக்இன் வந்துருச்சு. இந்த மாதிரி 14 நாள், ஸோ 2 வாரம் நான் தொடர்ந்து வந்து ட்ரேடிங் முடிச்சேன்னா 20K வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கோன் டோக்கன் தருவாங்க. ஸோ கேட்டிசன் வந்து சப்போர்ட் பண்ணுற ப்ராஜெக்ட் தான் இது. ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அண்ட் ட்ரேடிங்கு நீங்கள் வந்து நான் சொல்கிறேன்னு பண்ணாதீங்க, உங்கள் விருப்பத்தோடு பண்ணுங்கள். ஏன்னா அதில் வந்து ரியல் மணி வச்சு பண்ணுற மாதிரி இருக்குது. இவங்க ஜஸ்ட்டு வந்து இப்போதைக்கு அவங்க காயினாக கொடுத்து பண்ண சொல்லிக்கிறாங்க. நாளைக்கு ரியல் மணி வரும். இதெல்லாம் நம்ம ரிஸ்க் எடுத்து பண்ணுற அளவுக்குலாம் நம்மகிட்டலாம் சோர்ஸ் கிடையாது. ஏன்னா வந்தால் சந்தோஷமாக இருக்கும், போனால் ரொம்ப சோகமாக இருக்கும். அது சந்தோஷத்தோட டபுள் மடங்கு இருக்கும் சோகம். அந்த மாதிரி தான் அது வெறியாக கூட மாறலாம். ஸோ உங்கள் டைம் ஓடுன டைம் என்னன்னு தெரியல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து கேட்டிசன் வந்துருக்கேன். ஏன் கேட்டிங்கன்னா வந்து கேட்டிசனில் வந்து இந்த ஏர்ன் போனீங்கன்னா இதில் வந்து பாருங்கள் அந்த வெண்ணிலா அந்த இதுவும் இதில் ஒரு ஈவெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பாம்பி அதுக்கான லிங்க்கும் எனக்கு செப்பரேட்டாக கூட வரும். ஜஸ்ட் நான் பண்ணிங்க நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு கூட இது நீங்கள் ஓப்பன் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ 200 அந்த வென்காயின் சொல்கிறாங்களே அதான் நினைக்கிறேன். அது அந்த வென்காயின் வந்து நீங்கள் எப்படி எடுக்கலான்னா ஜஸ்ட்டு பேக் வந்துட்டு அதில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த காயின் அந்த பர்பிள் கலர் காயின் தான் அது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் ஒரு அமௌண்ட்டு கொடுத்து செக்இன் பண்ணிங்கன்னா, ஸோ மினிமம் அமௌண்ட் தான் ஒரு $0.05 அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த காயின் தருவாங்க. அது அதிகமாக ஃப்ரீயாக எடுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பை தவறு விட்றாதீங்க. ஸோ அந்த வெனிலா ட்ரிங்க்கும் தனியாக தரேன், பாம்பி கொடுத்து பண்ணுறேன். நீங்கள் அப்படி போய்ட்டு கூட உள்ள வந்தீங்கன்னா ஸோ எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ அது மட்டும் நீங்கள் மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு இவ்வளோ தான். நீங்கள் இது மட்டும் பண்ணுங்கள். அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைம் கோனில் வந்து இந்த எக்ஸ்க்ளூசிவ் கோன் ஏர்ட்ராப் இருக்குல்ல, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் இந்த இப்போ நான் பண்ணோம்ல எக்ஸா கோன் ஈவெண்ட் அதான் நினைக்கிறேன். ஸோ இது இந்த எப்போ அது முடியும், இந்த கோன் எப்போ முடியும்னு சொல்லி அது வந்து கிளியராக எனக்கு தெரியல. ஸோ அது வந்து இன்னும் கண்டினியூ ஆகுதான் நினைக்கிறேன். ஸோ நம்ம சும்மா பண்ணுவோம். ஸோ நீங்கள் இருக்கிற நாள் யூஸ் பண்ணி நான் வந்து முதல்ல அந்த எக்ஸ் அக்கௌண்ட் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் அது மாதிரி யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற ஏர்ட்ராப் எவ்வளோ தூரம் போது பார்ப்போம். அண்ட் லிஸ்டிங் அது பற்றிலாம் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு இது மட்டும் பண்ணுவீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட டவுட்ஸ் நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சந்திப்போம். வெரி ஸ்டே டியூன். பாய்.